Hello, good morning. This is Taslim. From today onwards, we are going to study literary criticism. அதில் 8th சாப்டரில் வருது உங்களுக்கு அரிஸ்டாட்டில்ஸ் poetics. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அரிஸ்டாட்டிலோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா 384 to 322 BC. ஸோ ரொம்ப ஒரு ஏன்ஷியன் டைமில் இருந்த ஒருத்தர். ஸோ 384 to 322 BC ஏன்ஷியன்ட் க்ரீக் ஃபிலாசபர். ஆக்சுவலி இவர் எழுதியிருக்கிற ஒர்க்லாம் க்ரீக்கில் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப பாஸ்டில் எழுதியிருக்கிறதுனால நிறைய அவரோட ஒர்க்ஸ் வந்து கிடைக்கல, ஒரு பாதியாக ஒரு அன்ஃபினிஷ்டு இதுவாக தான் கிடச்சிருக்கு. பட் கிடச்ச எல்லாமே ரொம்ப அறிவுபூர்வமாக தான் எழுதியிருப்பார். ஓகே, ஸோ ஹி இஸ் born at Stagirus in Macedonia. He is a son of Nicomachus, court physician to King Amyntas II. இவங்க எல்லாருமே அந்த கோர்ட் கிங் குயின் இருந்த லைஃப் டைமில் இருந்ததுனால இவர் எந்த கிங், அவரோட அப்பா வந்து ஹீஸ் அ டாக்டர் ஃபிசிஷியன். ஓகே, ஸோ ஒரு கோர்ட்டில் ஒரு டாக்டராக இருந்ததுனால எந்த கிங்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் அமின்டஸ் செகண்ட். ஓகே, அட் த ஏஜ் ஆஃப் 17 ப்ராக்சீனஸ் சென்ட் ஹிம் டு ஏத்தன்ஸ். ப்ராக்சீனஸ் அப்படின்ற ஒரு ஆள் நம்ம அரிஸ்டாட்டில் 17 இயர்ஸ் ஓல்டாக இருந்த அரிஸ்டாட்டிலை வந்து ஏத்தன்ஸ்க்கு அனுப்பிச்சிருப்பாரு ஃபார் ஹிஸ் ஹையர் ஸ்டடீஸ். ஓகேவா, நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்காலராக வரணும் அப்படின்ற மாதிரி அவங்கள ஏதென்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து அவரோட அந்த எஜுகேஷன் லைஃப் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அங்கே தான் அவர் பிளேட்டோ மீட் பண்ணியிருப்பார். ஸோ ஹியர் கம்ஸ் பிளாட்டோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாக்ரட்டிஸ் வந்து பிளாட்டோக்கு டீச் பண்ணியிருப்பாரு. பிளாட்டோ வந்து நம்ம அரிஸ்டாட்டலுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் லைக் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் லைனில் வருவாங்க. Aristotle enrolled Plato's academy. He pursued there for 2 decades. Okay, Plato died in 347 BC. So 347 BCல நம்ம பிளேட்டோ இறந்துட்டதுக்கு அப்புறம் அரிஸ்டாட்டில் வந்து அந்த போஸ்டிங்கை எடுக்கல. ஓகேவா, அதே அகாடமியில் அவர் ஒரு ஹையராக ஒரு லீடராக இருந்த பட்சத்தில் அங்கே மெயின் டீச்சர் வந்து இறந்துட்ட பிறகு அவரோட போஸ்டிங்கை அவர் எடுக்காமல் அங்கேருந்து வந்துடுவார், ஏதென்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுவார். வை? பிகாஸ் இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து பிளேட்டோவோட எல்லா தாட்ஸ் அண்ட் ஐடியாஸையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். சில விஷயங்கள் ஓகே அக்செப்டபிள்னு சொன்னாலும் சில இடத்துல கொஞ்சம் இவரோட கருத்துக்கள் வந்து கொஞ்சம் முரண்பட்டதாக இருக்கும். இது இந்த ஐடியா வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து அவர் தனியாக சொல்லியிருப்பார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதே அகாடமியை இவர் வந்து லைக் எடுத்து நடத்தலை. அவருக்கு அப்புறம் இவர் போய் அந்த இடத்துல இருக்கல. சரியா? So in 338 BC, Aristotle went home, start tutoring King Philip II's son, Alexander the Great. So Socrates வந்து பிளேட்டோக்கும், பிளேட்டோ வந்து அரிஸ்டாட்டிலுக்கும், அகெயின் அரிஸ்டாட்டில் வந்து அலெக்சாண்டர் த கிரேட்க்கு வந்து டியூட்டராக இருந்திருக்காரு. சரியா? அந்த போஸ்டிங் எடுத்துக்காம திருப்பி அவர் எங்கே பிறந்தாரோ அங்கேயே போயிட்டு அப்போ இருந்த கிங் வந்து கிங் பிலிப் II, அவரோட சன் ரொம்ப யங்காக இருந்த அலெக்சாண்டர் த கிரேட்க்கு இவர் டியூட்டராக படிக்க வச்சுருந்தார். அவர் தான் அவர் நிறைய நாலேஜ் அவர் கொடுத்துருப்பாரு. அப்போ வந்து நம்ம அலெக்சாண்டருக்கு வந்து 13 இயர் தான் இருந்திருக்கும். ஓகேவா, ஹீஸ் ஜஸ்ட் 13 இயர்ஸ் ஓல்டு. நெக்ஸ்ட் இவரோட ஓன் ஸ்கூலில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அரிஸ்டாட்டில், வேர் ஹீ கேன் ஷேர் ஹிஸ் ஓன் வியூஸ் அண்ட் ஐடியாஸ். யாரையும் ஃபாலோ பண்ணாமல், யாரையும் பிளைண்டாக அக்செப்ட் பண்ணாமல் இவரோட தனித்துவமான அந்த ஐடியாஸை வந்து இவரோட ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த ஸ்கூலோட பேர் தான் லைசியம். ஸோ அவர் அங்கே வந்து டீச்சராகவும் இருந்திருக்காரு, ரிசர்ச்சராகவும் இருந்திருக்கார், அண்ட் ஹீஸ் ஆல்சோ ரைட்டர். ஓகேவா, ரொம்ப மல்டி ஸ்பெஷலிஸ்ட் பர்சனாக இருந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஒரு 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 பர்ஃபெக்ட் பர்சனாக இருந்திருக்காரு. லைக் லாஜிக், ஃபிசிக்ஸ், எத்திக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ், சைக்காலஜி, பயாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே இவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாக, பர்ஃபெக்ட்ன்றதை விட எல்லாத்துலேயுமே இவருக்கு அறிவு நிறையப்பா. ஓகேவா, எந்த விஷயமும் இவர் தெரியாமல் இல்லாமல் இல்லை, எல்லா விஷயமும் இவர் தெரிஞ்சிருந்தது. எல்லாத்துலேயுமே நிறைய ஒர்க்ஸ் எழுதி எல்லாரையுமே பிரமிக்க வச்ச ஒரு ஆளுன்னா தட் இஸ் அரிஸ்டாட்டில். பாலிடிக்ஸ் பற்றியும் பேசியிருக்காரு. எனக்கு ஆர்ட்டில் என்ன விஷயம் எழுதியிருக்காரு, பிகாஸ் வி ஆர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தட் கம்ஸ் அண்டர் ஆர்ட். ஸோ அதில் பொயட்டிக்ஸ் அண்ட் ரெட்டாரிக் எழுதியிருக்காரு. இவரோட நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. சிலது மிஸ் ஆகிருந்தாலுமே 400 வால்யூம்ஸ் இன் ஆல்
கிடைச்சது மட்டுமே 400 வால்யூம்ஸில் அவர் எழுதியிருக்காரு. கிடைக்காம நிறைய இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ஹவு கிரேட் ஹீ இஸ் இன் ஹிஸ் நாலேஜ் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை அரிஸ்டாட்டில் அக்செப்ட் பண்ணலை. என்னதான் பிளாட்டோ குருவாக இருந்தாலும் அவரோட பாயிண்ட்ஸை வந்து அவர் ஏற்றுக்கல. ஓகே, ஸோ பிளேட்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. நம்ம இது எல்லாருமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேட்டிருப்போம். அதாவது ஆர்ட் வந்து உண்மை கிடையாது, இட்ஸ் நாட் ரியல் அட் ஆல். அது வெறும் உண்மை கிடையாது, அது ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, அது காப்பி தான், ஒரு காப்பி, அந்த காப்பிலையுமே 2வது தரம் தான் அதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளேட்டோ சொல்லியிருப்பாரு. பட் அரிஸ்டாட்டில் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காருன்னா, imitation is natural, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. மிமிசஸ் இஸ் நாட் மியர் இமிட்டேஷன் பட் அ கிராஃப்ட். ஓகே, இந்த மிமிசஸ் அப்படின்றது கிரீக் வேர்ட், அதாவது இமிட்டேஷன். இமிட்டேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு இன்பார்ன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வை? பிகாஸ் இமிட்டேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஒரு குழந்தை பிறந்த உடனேயே த பேபி ஸ்டார்ட்ஸ் இமிட்டேட்டிங் ஹர் மதர். ஓகே, ஆமாம் தானே? அம்மா எப்படி பேசுகிறோம், அம்மா எப்படி பண்ணுறாங்க, அதை பார்த்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு லேர்னிங் ஸ்டேஜாக இருக்குது எல்லா குழந்தைங்களுக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு நேச்சுரல் இன்பார்ன் குவாலிட்டி. அதை நீங்கள் எப்படி ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து ஓகே, இமிட்டேட் பண்ணுறோம், அதை அப்படி அதை எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே இமிட்டேட் பண்ணுறதுக்கு பேர் வேறு. ஆனால் அதுலேயுமே உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு கிராஃப்ட், அது ஒரு கலை, அது எல்லாருக்குமே வந்துடாது. ஸோ போயட்ரி அப்படின்றது ஒரு அழகான கலை. நீங்கள் எப்படி அதை ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டின்னு சொல்கிறீங்க, விச் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்டோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் போயட்ரி வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒரு பர்சன் ஒரு போயட்ரி படிக்கிறாங்கன்னா அது அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். த மெயின் பர்பஸ் இஸ் டு டீச் த ரீடர் அப்படின்ற மாதிரி பிளாட்டோ சொல்லியிருப்பாரு. ஆனால் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே, விஷயம் வந்து டீச் பண்ணணும், அதே டைமில் டிலைட்டும் பண்ணணும். ஒரு பர்சனை டியூவல் பர்பஸை பண்ணணும். நோ கம்பல்ஷன் டு டீச். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு போம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. எந்த அளவுக்கு அந்த அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த போயட் வந்து போம் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆமாம் தானே? எந்த மீட்ரு யூஸ் பண்ணியிருக்காரு, எந்த ரிதம் யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கலாம், அதுவுமே அந்த போயட்ரி கைண்டில் தான் வரும். ஸோ ஒரு பாட்டை கேட்குறீங்க அப்படின்னா எல்லா பாட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. சிலது வந்து ரொம்ப அழகாக மெய்ஸில் இருக்க வைக்கும், அப்படியே ரொம்ப அழகாக கேட்டுகிட்டே இருக்கலாம், உங்களுக்கு செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது 2வது விஷயம். இல்லை அது உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ, இதுக்கு சம்மந்தமே இல்லைனாலுமே அதை உங்களுக்கு பிடிச்சி போயிடும். பிகாஸ் ஆஃப் அந்த ஆர்டிஸ்டிக் நேச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலை, அந்த கிராஃப்ட், அதுதாங்க போயமு. அதை வந்து எதுக்கு உங்களுக்கு டீச் பண்ணணுன்ற அப்படியே ஒரு புஷ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு டிலைட் கொடுக்கணும், அது உங்களுக்கு ஒரு ஜாலி மூடை கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த போமோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஜாலி மூடோ இல்லை சோகமாவோ இல்லை ஏதாவது ஒரு இமோஷனை உங்கள் மனசில் க்ரியேட் பண்ணி விடுதா, அதுதான் அதோட பர்பஸ். ஒன்லி பர்பஸ் டீச்சிங் கிடையாது அப்படின்ற மாதிரி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இமோஷ்னல் அப்பீல். ஒரு போமோட இமோஷ்னல் அப்பீல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிளேட்டோ சொல்லியிருக்காருன்னா, பிளேட்டோஸ் போயட்ரி எப்படி இருக்குன்னா, ஸ்டிர்ட் அப் த இமோஷன்ஸ் அண்ட் சப்ரஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீசன் அப்படி சொல்லியிருக்காரு. அதாவது அது வந்து இமோஷன்ஸ் எல்லாமே குழப்பி விட்டுடும், நல்லா குழப்பி விட்டுட்டு சப்ரஸ் பண்ணிடும். எதை சப்ரஸ் பண்ணும்? ஏன் எதுக்குன்னு கேட்குறோம் இல்லையா, அந்த லாஜிக்கல் கொஷின், அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீசனை வந்து உங்களை வந்து சப்ரஸ் பண்ணி விட்டுடும் அப்படின்ற மாதிரி பிளேட்டோ சொல்லியிருக்காரு. ஆனால் அதே அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, emotions can create catharsis and okay, catharsis we all know it's a emotional purification of a soul. ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாட்டை கேட்குறீங்க, அது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் மோட்டிவேட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நயன்தாராவோட மூவியில் அவங்க பிளைண்ட் ஆகிடுவாங்க, திடீர்னு அந்த ஆக்சிடெண்ட்டில் பிளைண்ட் ஆகிட்ட உடனே அப்போ ஒரு பாட்டு வரும். அது வந்து யார் கேட்டாலுமே லைக் யூ ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் இன் யோர் செல்ஃப். ஆமாம் தானே? அந்த ஒவ்வொரு பூக்களுமே ஸ்னேகாவோட பாட்டு. அதாவது ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து யோசிக்க வைக்கும்.
கண்டிப்பாக அதை யோசிக்க வைக்கும், உங்களை மோட்டிவேட் பண்ணி விடும். இல்லைப்பா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குன்னு தான், எல்லாருமே சோகமாக உட்காந்துட்டா எப்படி, நாம் இதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோன்றது தான் போயமோட இம்பார்ட்டன்ஸு. அதை விட்டுட்டு அது வந்து உங்களை இமோஷ்னலாக வந்து உங்களை வந்து டிப்ரெஸ் பண்ணலை, சப்ரெஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி பிளேட்டோ அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஆஸ் பிளேட்டோ பிலீவ்ட், பட் ஹெல்த் கிவிங் அண்ட் ஆர்டிஸ்டிக்லி சாட்டிஸ்ஃபையிங். சாரி, சாட்டிஸ்ஃபையிங் 2 தடவை டைப் ஆகிட்டுருக்கு, ஸோ சாரி. ஸோ ஆர்டிஸ்டிக்கலி, அதாவது நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக ஒரு உணர்வையோ ஒரு மோட்டிவேஷனையோ கொடுக்கறது தான் போயட்ரி. அதை விட்டுட்டு நீங்கள் அதில் போய் இமோஷன்ஸ் வந்து லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீசனை வந்து அதை சப்ரஸ் பண்ணிடுதுன்னு சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஏதோ ஒரு பாட்டு உங்களை எப்போ கேட்டோ உங்களை வந்து ஜாலி மூடுக்கு கொண்டு போகும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பாட்டை ஏன் பாடுறீங்க? பிகாஸ் அந்த பாட்டு எழுதுனவரோ பாடுனவரோ அல்ல அந்த ஹீரோவோ ஹீரோயினோ சம்மந்தமே இல்லை. ஆனாலுமே உங்களை அது உங்களோட லைஃப்பில் இருக்கிற ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆர்டிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது அங்கே தான் வரும். ஸோ அதுதான் நம்ம அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை வந்து போயட்ரியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிஸ்ட்ரினா என்ன? எந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதோ அதை பற்றி பேசுகிறது தான் ஹிஸ்ட்ரி. ஆனால் நம்ம போயட்ரி அப்படி கிடையாது. பர்டிகுலர் ஃபேக்ட்ஸை பேசுகிறது தான் ஹிஸ்ட்ரி. ஆமாம் தானே? இந்த வருஷம் இந்த கிங் இருந்தார், கரெக்டாக இந்த வருஷம் அவர் வந்து இந்த நாட்டுக்கு படையெடுத்தார், இந்த வருஷம் அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாற்ற முடியாத ஒரு ஃபேக்டை கொடுக்கறது தான் ஹிஸ்ட்ரி. ஆனால் போய்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட் மே ஹேப்பன், ஓகேவா, மேபி நடக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், இல்லை நடக்காமலும் இருக்கலாம். யூனிவர்சல் காமன், அது வந்து ஒரு யூனிவர்சலான ஒன்று, உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்று. காமன் டு ஆல் மென், places or all things and for some set of circumstances. Not just copying facts, but truths can be applied to all places and times. ஸோ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா போயட்ரி அப்படின்றது ரொம்ப யூனிவர்சலான ஒன்று, எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே நடந்தே ஆகணுன்றது கிடையாது. ஆனால் ஒரு காமனான ஒரு விஷயத்த சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா எடுத்துக்கலாம். அம்மா வந்து இப்போ பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் சரி, ஜாப்பனீஸ்க்கும் சரி, இல்லை சைனீஸ்க்கும் சரி, இல்லை தமிழியன்ஸ்க்கும் சரி, அந்த அம்மான்ற எமோஷன் அப்பான்ற எமோஷன் சேமாக தான் இருக்குது. ஆமாம் தானே? ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு பாட்டோ இல்லை அதை பற்றி ஒரு போர்ட்ரேட்டோ பெயிண்டிங்காக கூட வரைஞ்சிக்கிட்டிங்கனாலும் அந்த கலையை பார்த்து நம்ம அம்மா நமக்கு ஞாபகம் வந்துடுவாங்க. ஸோ வி ஸ்டார்ட் மிஸ்ஸிங் ஆர் பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கலைத்துவமாக, அதுக்கு மொழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து டச் பண்ணிட்டு போயிடும். ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இட் வில் டிஸ்டர்ப் யூ அண்ட் இட் வில் கிவ் யூ தட் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து எந்த எந்த மொழியும் தேவையில்லை, உண்மைக்குமே அது உங்களுக்கு நடந்திருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. உங்களுக்கு இல்லவே இல்லைனாலும் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் ஃபார் தெம். சில இடத்துல தம்பி பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, சில இடத்துல அண்ணாவை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ணா உங்களுக்கு இல்லவே இல்லைனாலும் யூ கேன் ஃபீல் தட் இமோஷன் ஓவர் தேர் வைல் ரீடிங் ஆர் வைல் ஹியரிங் தட் ஸ்பெசிஃபிக் சாங். இல்லை தங்கச்சியே இல்லைப்பா எனக்கு அப்படின்னாலுமே அந்த பாட்டை கேட்கும்போது யூ ஃபீல் சம் வாட், எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிக்கிறதோ, இல்லை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ போயட்ரி அப்படின்றது நடக்காத ஒரு விஷயத்தையும் அழகாக காட்டுற ஒரு விஷயம்தான் போயட்ரி. அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கூட மேட்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ட்ராஜடி வந்து ஒரிஜினேட்டட் ஃப்ரம் போயட்ரி. ஸோ திடீர்னு ட்ராஜடி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா போயட்ரியிலேருந்து வந்த ஒரு ஃபார்ம் தான் எப்பிக். எப்பிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ கிராண்ட் போயம். ரொம்ப லெஜெண்டை பற்றியும் இல்லை ஹீரோஸை பற்றியும் அழகாக டெபிக்ட் பண்ணியிருக்கிற ஒரு போம் தான் நரேட்டிவ் போயட்ரி தான் எப்பிக். ஆமாம் தானே? ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப நிறைய லைன்ஸ்லாம் போகும், ஆனால் வேர்ஸ் ஃபார்ம்லாம் இருக்கும். ஆனால் ட்ராஜடி அப்படின்றது அகெயின் ஹீரோவை பற்றி அது நிறைய விஷயங்கள் பேசும், ஆனால் அது ஆக்ஷன் சீக்வென்ஸில் இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆமாம் தானே? சீன்ஸில் இருக்கும், ட்ராமா. ஓகே, அதை நம்ம கண் முன்னாடி நரேட் பண்ணி காட்டுற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எப்பிக். எப்பிக் இட்ஸ் கம்பேர்ட் டு ட்ராஜடி ஓவர் ஹியர் அண்ட் சட்டையர் இஸ் காமெடி. அந்த சட்டையர்னா கலாய்க்கிற மாதிரி அவங்களோட உண்மைத்தனத்தை வந்து வெளிக்காட்டுற ஒன்று. அது வந்து காமெடி, அதாவது அந்த எண்டிங் வந்து கொஞ்சம் ஹாப்பி எண்டிங்காக முடியும். ஆனால் ட்ராஜடியில் அப்படி இருக்காது. கண்டிப்பாக அந்த எண்டிங் இன்னும் சோகமாக உங்களை ரொம்ப நேரம் அழ வைக்கிற மாதிரி ஒரு ட்ராஜடி சீன் தான் ட்ராஜடியில் இருக்கும், ட்ராஜிக் சீன். ஓகே,
இப்போது அரிஸ்டாட்டில் எழுதுனா நம்ம பொயட்டிக்ஸில் வந்து சாப்டர்ஸ் பார்ப்போம். அதோட ஃபஸ்ட்டு வந்து 26 சாப்டர்ஸ் இருக்குது. 26 சாப்டர்ஸ் டிவைசபிள் இன் 6 பார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 5 பார்ட்ஸில் இன்ட்ரொடக்ஷன், கான்செப்ட் ஆஃப் இமிட்டேஷன், நான் சொன்னல இமிட்டேஷன் எப்படி வந்து அந்த இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், பொயட்டிக்ஸ், போம், போயட்ரி, இதை பற்றி பேசியிருப்பாரு. சாப்டர் 6 to 19 ட்ராஜடி, டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ். ட்ராஜடினா என்னது டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய பேசியிருக்கிறது ட்ராஜடியை பற்றி தான். ஓகே, 6 to 19 சாப்டர்ஸ் மொத்தமாக ட்ராஜடிக்கே கொடுத்துட்ருப்பாரு. தென் 20 to 22 பொயட்டிக் டிக்ஷன், ஒரு போம் எழுதுறீங்க அப்படின்னா அதோட வேர்ட் செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அதை பற்றி பேசியிருக்கிறது தான் சாப்டர் 20 to 22. சாப்டர் 23 நரேட்டிவ் போயட்ரி அண்ட் ட்ராஜடி. நான் சொன்னேன் இல்லையா, எப்பிக் போம் தான் நரேட்டிவ் போயட்ரி. ஸோ அது எப்படி ட்ராஜடி கூட கனெக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி பேசியிருக்கிறது தான் சாப்டர் 23. தென் சாப்டர் 24 to 26 எப்பிக் கம்பேர்ட் வித் ட்ராஜடி. நரேட்டிவ் போயட்ரினா என்ன, ட்ராஜடினா என்னன்னு பேசியிருக்கிறது 23. 24ல் கம்பேரிசன். சாப்டர் 25 அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்ஸ் அகெயின்ஸ்ட் போயட்ரி. 25 to 26 அது இருக்கும். சரியா? ஸோ இங்கே தான் அந்த அப்ஜெக்ஷன்ஸ், போயட்ரிக்கு வந்து மாறுதலான கருத்தை கொடுத்துருக்கும் போது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, இவர் எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு அப்படின்ற விஷயம்லாம் அந்த லாஸ்ட் சாப்டர்ஸில் இருக்கும். ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. நெக்ஸ்ட், ஐ டோல்ட் யூ வாட் இஸ் ட்ராஜடி டெஃபினேஷன். நம்ம ட்ராஜடிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்த ஃபர்ஸ்ட் பர்சன் அரிஸ்டாட்டில் தான். ஸோ யூ கேன் மெமரைஸ் திஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாம் கண்டிப்பாக இதை படிச்சிருப்போம் நம்ம யூஜியில் பிஜியில். ஓகே, த இமிட்டேஷன் ட்ராஜடி இஸ் அன் இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன், சீரியஸ், கம்ப்ளீட் and of a certain magnitude in a language beautified in different parts. இந்த different parts அப்படின்றது அந்த சீன்ஸ் வரும் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 scene 1 scene 2 scene 3 அந்த மாதிரி different kinds of embellishments through action, not narration, and through senses of pity and fear, bringing about the catharsis of these emotions. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ட்ராஜடி. வெறும் எடுத்த உடனே ட்ராஜடி அப்படின்றது ஒரு சோகமான எண்டிங்கோ இல்லை ஒரு ஹீரோவை பற்றி பேசுகிறதோ அது மட்டும் கிடையாது. இதில் இருக்க ஒவ்வொரு குவாலிட்டியும் சேர்ந்தது தான் ட்ராஜடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன், மெயின் திங். எப்பிக் கம்பேர் பண்ணும்போது எப்பிக் வந்து ரைட்டிங்கில் இருக்கும், வேர்ஸில் இருக்கும், அதில் எந்த ஆக்ஷனும் இருக்காது. ஆனால் இதில் ஆக்ஷன் இருக்கும். இன்னொன்று சீரியஸ், கண்டிப்பாக அது ஒரு சீரியஸான திங்கில் தான் இருக்கணும். ஏதோ ஒன்று எழுதணும் முடிச்சோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சீரியஸாக இருக்கணும். சீரியஸ்னால் ஒரு அர்த்தமுள்ள ஒரு ட்ராஜடியாக இருக்கணும் அது. அண்ட் இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் ஒன். கம்ப்ளீட் மீன்ஸ் ப்ராப்பர் பிகினிங் இருக்கணும், ஒரு கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அதோட முடிவு இருக்கணும். சரியா? அந்த பிகினிங் எண்டிங் கரெக்டாக போகணும், அதில் எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அண்ட் ஆஃப் அ சர்டைன் மேக்னிடியூட். மேக்னிடியூட் இஸ் சம்திங், ஒரு கிங் பற்றி பேசுகிறீங்க இல்லை ஒரு ஹீரோவை பற்றி, ஒரு ட்ராஜிக் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவன் வந்து ஒரு யூனிக்கான பர்சனாகவும் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருக்கணும். தட் இஸ் மேக்னிடியூட். மேக்னிடியூட் இன் அ லாங்குவேஜ் வைஸும் அவர் வந்து அந்த நீங்கள் கொடுக்குற ஒர்க் வந்து ரொம்ப ஹையரில் இருக்கணும் அப்படின்றாங்க. பியூட்டிஃபைட் ஆன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், சொன்ன மாதிரி சீன்ஸ், scene 1 scene 2 scene 3 அப்படின்னு போகும் இல்லையா அது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எம்பெலிஷ்மெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எம்பெலிஷ்மெண்ட்ஸ் மீன்ஸ் நிறைய சீன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீன்ஸ் காட்டுறது. அதாவது ஒரே இடத்துல ஒரே குண்டு சட்டிக்குள்ளே இல்லாமல் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாவில் ஒரு ஆளை வந்து டெபிக் பண்ணுறது. த்ரூ ஆக்ஷன், திருப்பியும் ஆக்ஷனில் தான் நீங்கள் இது எல்லாத்தையும் சொல்லணுமே தவிர ரைட்டிங்கில் ஓரல் ஃபார்மில் இல்லை வெறும் ரிட்டன் ஃபார்மில் இருக்கக்கூடாது. நாட் நரேஷன், சொன்னேன் இல்லையா, நரேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஐ ஹோப் யூ கைஸ் know the difference between narrator, author, writer. எல்லாருமே narrator is a person who narrate the story to us. ஒரே ஆள் அந்த பேக்ரவுண்டில் அந்த சவுண்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் ஒரு இதில் போயிட்டுருக்கோம், பேக் வாய்ஸ் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேக் வாய்ஸ் இல்லாமல், அதுதான் நரேஷன். அது இல்லாமல் அது நரேஷனில் இல்லாமல் ஆக்ஷனில் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் த்ரூ சென்சஸ் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர். கண்டிப்பாக அந்த ட்ராஜடி வந்து
உங்களை கடைசியாக எந்த இமோஷன்ஸ் கொண்டு போகணுன்றாங்க? சென்சஸ் எந்த வழியாக போகணும்? பிட்டி அண்ட் ஃபியர். பிட்டி வி ஆல் நோ, சூ பாவம் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு எமோஷன் உங்களுக்குள்ளே வரணும். அதே டைமில் பயமாகவும் இருக்கணும், ஃபியர். அது அந்த 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 ட்ராஜடியை பொறுத்து யூ மைட் ஃபீல் த ஃபியர் ஃபார் தட் பர்சன். bringing about catharsis of these emotions. Catharsis is something but உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இல்லையா? catharsis is cleansing your emotions. அதை பார்த்தாவது திருந்துங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷன் சேஞ்ச் உங்களுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் ட்ராஜடி அப்படின்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக 6 ஃபார்மேட்டிவ் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ட்ராஜடி அப்படின்னாலே 6 இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸ். கைஸ் இது வந்து இதே ஆர்டரில் படிச்சுக்கோங்க. இந்த ஆர்டரையும் கொஷினாக கேட்டிருந்தாங்க. லைக் பிளாட்டு, கேரக்டர், டிக்ஷன், தாட், சாங், ஸ்பெக்டாக்கிள். இது இருக்கிற 6மே 6 கரெக்டான இடத்துல வரணும். இதை கூட மாற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை இப்படியே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா சேஃபர் சைட். பிளாட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளாட்னா அந்த கதை கரு வந்து கண்டிப்பாக ஒரு சீரியஸான ஒன்றாகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாகவும் இருக்கணும். ஓகே, கேரக்டர், எந்த மாதிரி கேரக்டர் செலக்ட் பண்ணுறீங்க, எப்படி சூஸ் பண்ணுறீங்க, யார் இதில் ஹீரோ, எதுக்கு இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ஆல்சோ தேர். டிக்ஷன், த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், எந்த மாதிரி வேர்ட்ஸை பிக் பண்ணியிருக்கீங்க, ஸ்பெஷலைஸ்டு வேர்ட்ஸ் எடுத்து பிக் பண்ணி அதை வச்சு ஒரு கேரக்டர் போர்ட்ரே பண்ணும்போது அது இன்னும் அந்த ரீச் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் தாட், அந்த தாட் வந்து எந்த ஆங்கிளில் போகுது, ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குதா அப்படின்ற மாதிரி சாங்கு. லாஸ்ட்டாக தான் ஸ்பெக்டாக்கிள். Spectacle is nothing but the audience, the person who used to watch this drama in front of you people. ஸோ அதை பற்றியெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டரை மாற்றிடாதீங்க, இதே ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் பிளாட். பிளாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிளாட் தான் சோல் ஆஃப் அ ட்ராஜடி. நீங்கள் எதை பற்றி வேணால் எடுக்கலாம். ஹிஸ்ட்ரி, மித்தாலஜி அண்ட் லெஜெண்ட்ரியாக கண்டிப்பாக இருக்கணும். அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கணும். யார் வேணால் ஹீரோவாக இருக்கட்டும் அந்த ட்ராஜடி, இல்லைனா அவர் தான் ரொம்ப பெரிய ஆளாக ஹையர் ரேங்க் பொசிஷனில் இருக்கிறவராக இருக்கணும். அது இம்பார்ட்டண்ட். கம்ப்ளீட் ஸ்டோரி, அந்த கரெக்ட் ப்ராப்பரான பிகினிங் இருக்கணும், ப்ராப்பரான மிடில் இருக்கணும், ப்ராப்பரான எண்ட் இருக்கணும். அதுதான் ஒரு ஸ்டோரியை கம்ப்ளீட் ஆகும். சரியா? எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அரிஸ்டாட்டிலோட காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ்லாம் வரும்ல, ஃபஸ்ட்டே அந்த பையனை அவன் வந்து நல்லா வளர்ந்து சின்ன பையனாக காமிச்சு திடீர்னு அவங்க வளர்ந்துட்ட மாதிரி காமிப்பாங்க. திருப்பி அந்த ஓல்ட் ஏஜுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகணும், ப்ராப்பராக அந்த மிடிலுக்கு போகணும், அப்புறம் அழகாக எண்டு ஸ்டோரியை முடிக்கணும் அப்படின்றாங்க. மேக்னிடியூட், சைஸ் நெய்தர் ஸ்மால் நாட் டூ லாங். அந்த மேக்னிடியூட்னா சைஸ் ஆஃப் த ட்ராமா. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, போயிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே டைமில் சும்மா ஷார்ட்டாக கிறிஸ்பாக முடிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. சரியா? குட் பிகினிங், ப்ராப்பர் இம்ப்ரூவ்மெண்ட், பிட்டி அண்ட் சேட். அழகாக ஆரம்பிக்கணும், ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு அப்புறமா தான் போயிட்டு அந்த பிட்டி அண்ட் சேட் இமோஷனை உங்களுக்குள்ளே இன்வோக் பண்ணணும். 3 யூனிட்டிஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே படிச்சிருப்போம். இது அரிஸ்டாட்டிலியன் யூனிட்டிஸும் சொல்லுவாங்க, கிளாசிக்கல் யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, 3 யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 யூனிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். டைம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். பிளேஸ் வந்து ஒரே பிளேஸாக தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு சொல்லியிருப்பாரு. ஆக்ஷன் வந்து ட்ராமாக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் வந்து சீரியஸாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ட்ராஜிக் ஹீரோ அப்படின்றவங்க எப்படி இருக்கணும். இதை வந்து ஏதாவது ஒரு ட்ராஜிக் ஹீரோ கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது தட் வில் பி மோர் ஈஸி டு யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். ட்ராஜிக் ஹீரோ எடுத்தோடனே நமக்கு யார் வருவாங்க? கிங் லியர் வருவார். ரொம்ப ட்ராஜடியான ஒரு பிளே, அதில் ஹீரோ வந்து கிங் லியர் தான். இல்லைன்னா நம்ம ஒத்தெல்லோ, எவ்வளோ நல்ல மனுஷன், அந்த ஜெலசி காரணமாக ஒரு இடத்துல இதுவாகிடுவார். ஒத்தெல்லோ, டாக்டர் ஃபாஸ்டஸ். இதே நீங்கள் ஏதோ தமிழ் மூவிஸ் சும்மா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனால தமிழ் மூவிஸ் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு எடுத்த உடனே பார்த்தது 16 வயதினிலே, கமலஹாசனோட படம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கடைசியாக அந்த முடிக்கிற சீன் வந்து நமக்கே அழ வர மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த ட்ராஜடியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நெய்தர் பி பர்ஃபெக்ட்லி குட் நார் அட்டர்லி பேட். இப்போ கிங் லியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, ஆனால் அதுக்காக ரொம்ப மோசமான ஆளும் கிடையாது. அவர் ஒரு நல்ல கிங்,
குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல டாடி அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிடுவார். அதாவது என்னை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டுட்டு அதை வந்து அவங்க பொண்ணு கரெக்டாக தான் சொல்லும். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இதுவில் அவர் இருக்க மாட்டார். ஒத்தெல்லோ ரொம்ப லவ் பண்ணி நம்ம டெஸ்டிமோனாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இயாகோவோட அந்த தீ தந்திரமான அந்த பேச்செல்லாம் கேட்டு அவர் அங்கே இடம் மாறி இருப்பார். அதே மாதிரி ஃபாஸ்டஸ், எல்லா அறிவும் இருக்கிற ஃபாஸ்டஸ்க்கு வந்து எதுக்கு நம்ம நெக்ரோமேசி ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தட் இஸ் த திங். ஆர்டினரி, ஆப்ட் டு த கேரக்டர் ஆர் ரோல், குட் வர்ச்சியூஸ் அண்ட் வைசஸ். ரொம்ப ஆர்டினரியாக ஒரு பர்சன், ஓகே, இவங்கெல்லாம் ரொம்ப ஆப்ட் ஆவாங்க இல்லையா? எல்லாருமே இதே மாதிரி தான் இருக்கும். ஒத்தெல்லோ மாதிரியும் இருக்கும், கிங்லியர் மாதிரியும் இருக்கும், ஃபாஸ்டஸ் மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு எல்லா டைமும் எல்லாமே அறிவு ஒழுங்காக தான் வேலை செய்யும். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா தெரியும் இது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம செஞ்சுருவோம் இல்லையா, பை மிஸ்டேக். அதுதான். ஸோ ரொம்ப தெய்வீகமான கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. ஆப் டு த கேரக்டர். நான் லைக் காமன் லைஃப்பில் பார்க்குற ஒரு ஆள் மாதிரி தான் நீங்கள் உங்களோட கேரக்டரை, ட்ராஜிக் ஹீரோவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஷுட் பி ஷோன் வித் மோர் குட்னஸ் அண்ட் வித் லெஸ் பேட்னஸ். ரொம்ப நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரியும் ஏதாவது ஒரே ஒரு இடத்துல அவர் தப்பு பண்ணிட மாதிரியும் காட்டுறது தான் ட்ராஜிக் ஹீரோவோட மெயின் ரோல். ஓகேவா? இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒத்தெல்லோ கிட்ட எல்லா குட் குவாலிட்டிஸும் இருக்கும். ரொம்ப நல்ல ஆள், அப்புறம் ஒரு வெரி குட் கேப்டன், நல்லா ஃபைட் பண்ணுறதுல பெரிய விஷயம், எல்லாமே நல்லதாக பார்த்துட்டு டெஸ்டிமோனாவும் ரொம்ப லவ் பண்ணார். ரொம்ப அழகாக அவரையும் அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஜெலசி அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ அதுதான் நிறைய குட் குவாலிட்டிஸ் கொடுத்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் பேடாக ஒரு குவாலிட்டி கொடுத்துடுறது. ஷுட் பி அப் இன் த லேடர் எமினன்ட் பொசிஷன் and should fall from that eminence, not deliberately weakness some error of this part of judgment. அதாவது பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலே அவங்க ஒரு நல்ல இதுவில் இருந்துட்டுமே கூட, இப்போது ஒத்தெல்லோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தெல்லோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெஸ்டிமோனாவை லவ் பண்ணதுலேருந்து அப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல ஒரு எமினன்ட் ப்ராக்ரெஸ் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த இயாகோ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, எப்போ அவங்க வந்து தப்பாக டெஸ்டிமோனாவை பற்றி பேசும்போது அதை ஒத்துக்கிட்டாரு இல்லையா, அந்த எரர் ஜட்ஜ்மெண்ட் தான் அவர் அங்கே எடுத்தார். அங்கிருந்து நடக்கிறது தான் அந்த டவுன்ஃபால். ஓகேவா? தட் இஸ் டவுன்ஃபால். அதே மாதிரி நம்ம கிங்லியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிங்கு, ரொம்ப நல்ல மனுஷன், பார்க்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கெலாம் நல்லது செய்வார். அப்புறம் இஸ் வெரி குட் இன் ஹிஸ் கேரக்டர். ஆனால் அந்த சொத்து பிரிக்கும் போது அப்படின்றது பார்க்கும்போது என்னை யாருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறது தான் அவரோட ஜட்ஜ்மெண்ட், எரர் ஜட்ஜ்மெண்ட் ஆக்சுவலி. அது அங்கே தப்பான முடிவு எடுத்த உடனே அந்த பொண்ணை வந்து வெளியே அமுச்சிட்டது ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் நடக்கும்போது தான் அங்கே வர்றது தான் அவரோட டவுன்ஃபால். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். எடுத்த உடனே இவன் ரொம்ப தப்பானவன்றது காட்டுறதும் ட்ராஜிக் ஹீரோ கிடையாது. இல்லை எடுத்த உடனே ரொம்ப நல்லவருன்னே கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதும் கிடையாது. நல்லவனாக இருந்து ஏதோ ஒரு பாயிண்டில் எரர் ஜட்ஜ்மெண்ட் எடுத்ததுனால அவரோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத அழகாக போர்ட்ரே பண்ணுறது தான் ட்ராஜடி. ஓகே. ட்ராஜிக் ஃப்ளாக்கு இன்னொரு பேர் தான் ஹமாஷியான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹமாஷியா அப்படின்றது இட்ஸ் அ க்ரீக் வேர்ட், ஹமார்டைன் இன், அங்கே அந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அகெயின் ஹீஸ் அ க்ரீக் ஃபிலாசபர், அதுலேருந்து நிறைய வேர்ட்ஸ் வரும். ஸோ மிஸ் த மார்க், அதாவது ஏதோ ஒரு இடத்துல அழகாக போயிட்டே இருக்கிற டைம் ஒரு மார்க்கை மிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டதுனால வர வேணை தான் இது எல்லாமே. ஸோ மிஸ்ஸிங் த மார்க், அதுதான் அதுக்கு இம்பார்ட்டண்ட். ட்ராஜிக் ஃப்ளா, எரர் இன் ஜட்ஜ்மெண்ட் ஆர் மிஸ்டேக் தட் காஸ் அ கேரக்டர்ஸ் டவுன்ஃபால். ஒரே ஒரு தப்பு அது அவரோட மொத்த வாழ்க்கையும் திருப்பி போட்டது மாதிரி ஆயிடுறது தான் ட்ராஜிக் ஃப்ளா. ஸோ நான் கிளியராக சொல்லிட்டேன் அந்த டவுன்ஃபால் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் பேசியிருப்பார், பெரிபேட்டியா, தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரிவர்சல் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதாவது நீங்கள் எப்போ அந்த எரர் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறீங்களோ அங்கேருந்து எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. கிங்லியரில் அவங்களோட பொண்ணுங்களையே அவங்கள வந்து அவ்வளோ க்ரூவலாக ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் அந்த சூசைடு, அப்புறம் அந்த ஸ்ட்ராம் சீனு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். எல்லாமே ரிவர்சல் ஆகிடும், ஏன்னா இவர் எடுத்த ஒரு தப்பான முடிவுனால. அதே மாதிரி அனக்னாரிசிஸ் அப்படின்றது ரெகக்னேஷன் ஆர் டிஸ்கவரி. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து அரிஸ்டாட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அனக்னாரிஸ் இஸ் நத்திங் பட்
கடைசியாக ஒரு அறிவுன்னு ஒன்று வரும் இல்லையா, அப்போ எல்லாம் முடிஞ்சிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒத்தெல்லோ எடுத்துக்கோங்க. ஒத்தெல்லோவில் கடைசி அந்த ஆக்ட் 5ல் தான் அவருக்கு அறிவு வரும். நம்ம டெஸ்டிமோனா ஒன்றும் பண்ணலை, எமிலியாலாம் சொல்லிட்ட பிறகு அந்த அறிவு வந்து அவர் வந்து இயாகோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிப்பார். அந்த ஒரு பாயிண்ட்டு தான் டிஸ்கவரி, ரிகக்னிஷன். அப்போ தான் நிஜமாகவே என்ன உண்மை அப்படின்றது அவருக்கு புரியும். அதே மாதிரி கிங் லியரில் கூட நம்ம தேர்ட் டாட்டர் இறந்துட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிய வரும் என்ன ஆச்சு ஏதாச்சு. அந்த அறிவு வரும்போது தட் இஸ் அ பார்ட் ஆஃப் அனக்னாரிசிஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபாஸ்டஸ்டில் கூட ஆக்ட் 5ல் தான் அவருக்கு உண்மையிலே புரிய வரும், நான் என்ன தப்பான முடிவு எடுத்துட்டேனே, நான் போய் மெஃபிஸ்டோஃபெல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நடந்ததுனால என்னோட வாழ்க்கையே போகுதுன்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அந்த கடைசி பாட்டில் தான் அவருக்குமே அந்த நாலேஜ் வரும். அப்போ வரைக்கும் அது எல்லாமே லேட் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ காம்ப்ளிகேஷன் டினோமெண்ட். காம்ப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு அழகான இம்ப்ரூவ்மெண்ட்டில் போயிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ரைசிங் மூவ்மெண்ட், உன்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகிட்டே இருக்கிற ஒரு கட்டத்தில் திடீர்னு அந்த டினோமெண்ட்டை பார்ப்போம் இல்லையா, அதாவது அந்த பாயிண்ட்லேருந்து டவுன்ஃபால் ஆகிடும். டினோமெண்ட் வந்து பேக்வேர்டில் கம்மியாக இறங்கிட்டே வர்றது, இது வந்து ரேசிங் ஆக்ஷன், மேலே மேலே போயிட்டே இருக்கிறது. சரியா, அந்த லவ்வு, அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு சேர்ந்து அந்த வாரெலாம் வின் பண்ண அதே ஒத்தல்லோ அந்த டினோமெண்ட் எப்போ பார்ப்பாரு, இயாகோவோட பேச்சை கேட்டு கேட்டு அந்த டெஸ்டிமோனாவே சாகடிச்சிட்டது அளவுக்கு போயிட்டது தான் டினோமெண்ட் அவரோட பாட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு காமெடி பற்றியும் நிறைய பேசியிருப்பாரு. ஸோ காமெடி இஸ் அ ரிவர்சல் ஆக்ஷன் ஆஃப் சீரியஸ் ஃப்ரம் சீரியஸாக இல்லாமல் கொஞ்சம் காமெடி வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி என்டிங்கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷேக்ஸ்பியரோட இந்த பிளேவை எடுத்துக்கலாம். அது என்னது, கடைசி காலத்தில் எழுதியிருப்பாரு, சாரி அது டக்குன்னு வர மாட்டிருக்கு அந்த ஓகே. காமெடி அப்படின்றது எண்டிங் வந்து உங்களுக்கு டெம்பஸ்ட். ஓகே டெம்பஸ்ட். ஸோ டெம்பஸ்டில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பிளாட் வந்து ரொம்ப ஈஸி ஒன்னாக இருக்கும். பிகாஸ் காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எடுத்துகிட்டு போகாமல் பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற சண்டை, யாருக்கு கிங்ஷிப் போகணும் அப்படின்றத பற்றி இருக்கும். அப்புறம் கடைசி அவங்க ரீயூனைட் ஆகிடுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக மேரேஜில் வந்து அந்த ப்ளே வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி சீரியஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பி எண்டிங்காக வச்சுருக்கிறது தான் காமெடி. நோ இமோஷன்ஸ் லைக் ஃபியர் ஆர் பிட்டி, இன்ஸ்டெட் ஆஃப் குட் ஹியூமர் அண்ட் லவபிள் அண்ட் சஜஸ்ட் அ செக்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி. அகெயின் இதுக்கு அப்படின்னு நல்லா ஆப்ட் ஆகும் அந்த டெம்பஸ்ட் தான். ஹியூமனிட்டின்றது எல்லாரையும் ஹியூமனாக ட்ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த க்ரௌன் வேணும்னா சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாம், இல்லைனா பேசி முடிவு பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எந்த வித தப்பான முடிவும் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கடைசியாக ஹியூமனிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது, நல்ல ஹியூமர் இருக்கும் அதில், படிக்க சிரிச்சுட்டே இருக்கலாம், ஹியூமர் இருக்கும் அண்ட் லவ்வபிள். அந்த லவ் நோட்டும் நிறைய இருக்கும் அங்கங்கே அந்த காமெடி அப்படின்ற. ஆஸ் யூ லைக் இட், டெம்பஸ் இதெல்லாம் படிச்சிங்கன்னா யூ கேன் ஃபீல் த ரியல் மீனிங் ஃபார் காமெடி. ஓகே, ஸோ சிம்பிள் பிளாட்டாக இருக்கணும் சொன்ன மாதிரி, இன்ஸ்டெட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ஒன், நோ பஸ்லிங் சுச்சுவேஷன். நிறைய பஸ்லிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து ட்ராஜடிக்கு தான் சூட் ஆகும், இதில் வந்து சூட் ஆகுது. பஸ்லிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்டஸ்லாம் நீங்கள் கடைசி ஆக்டை படிச்சிங்கன்னா நிஜமாகவே ரொம்ப பாவமாக தெரிவார் ஃபாஸ்டஸ். எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ அறிவான ஒரு ஆள், ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம அந்த லைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் கிறிஸ்டோஃபர் மார்லோ. அதை படிக்கும்போது உங்களுக்கு அழகாக வந்துடும், அந்த அளவுக்கு அவர் எழுதியிருப்பார். ஸோ அதுதான் ஒரு எப்பிக் ட்ராஜடின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பஸ்லிங் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே காமெடியில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ராஜடி பற்றி தான். அமாஷியானா என்ன, ட்ராஜிக் ஃப்ளானா என்ன, டினாமெண்ட்னா என்ன, அப்புறம் அந்த அனக்னாரிசிஸ், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அரிஸ்டாட்டில்ஸ் பொயட்டிக்ஸ். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ பீப்புள். கண்டிப்பாக இதே கிரிட்டிசிசம் பேப்பரில் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.